பிரியாயா? யாரு? வினோலி அக்காவா? வாங்கக்கா வாங்க, உள்ள வாங்கக்கா. நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன்ப்பா. நீங்க பிள்ளைங்க பிரியாலாம் நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்கோம்க்கா. சொல்லுங்கக்கா. ஒண்ணு இல்ல, எங்க வீட்டு தோட்டத்துல வாழைப்பழம் பழுத்திருந்துச்சா, உங்களுக்கு கொஞ்சம் வாழைப்பழம் கொடுத்துட்டு எங்க வீட்டுல செஞ்ச பிரியாணியும் உங்களுக்கு கொடுத்துட்டு போலான்ட்டு வந்தேன்ப்பா. ரொம்ப சந்தோஷம்க்கா, ரொம்ப நன்றிக்கா. இதுல என்னப்பா இருக்கு? ஒரு காலத்துல உங்க வீட்டு தோட்டத்துல இந்த ஊரே பழம் சாப்பிட்டுச்சு. இப்ப என்ன செய்யறது? எல்லாம் கடவுளோட கையில இருக்குப்பா. எல்லாம் கடவுள் பார்த்துப்பாங்கக்கா. சரி, எனக்கு நேரமாச்சு, நான் வீட்டுக்கு போறேன். நான் கொண்டுட்டு வந்த பழம் பிரியாணி எல்லாத்தையும் நீங்களும் பிரியாவும் சாப்பிடுங்க நேரத்தோட. சரிங்கக்கா, நான் போயிட்டு வரேன். போயிட்டு வாங்கக்கா. பிரியா, பிரியா. சொல்லுங்க. பிரியா, இப்ப யாரு வந்தா தெரியுமா? பக்கத்து வீட்டு வினோலி அக்கா வந்தாங்க. அவங்க வீட்டுல உள்ள வாழைப்பழமும் பிரியாணியும் செஞ்சாங்களாம். எடுத்துட்டு வந்து கொடுத்துருக்காங்க பிள்ளைங்களுக்காக. பிள்ளைங்க பசிக்குதுன்னு சொன்னீங்கல்ல, இந்த குழந்தைங்களுக்கு கொடுத்து சாப்பிட சொல்லு. இந்தா. சரிங்க. நீங்க ஒவ்வொரு வருஷம் கிறிஸ்துமஸ்க்கு நம்ம பிள்ளைங்க ஆசைப்பட்டபடி அழகழகா டிசைனா ட்ரெஸ் எடுத்து தருவீங்க. இந்த வருஷம் கிறிஸ்துமஸ்க்கு என்ன பண்றதுன்னே தெரியல. என்ன பிரியா பண்றது? குழந்தைங்களுக்கு இந்த வருஷம் பர்த்டே கெட்ட ட்ரெஸ்ஸே போடாம அப்படியே தானே இருக்கு. கிறிஸ்துமஸ்க்கு அதே போட்டுக்கலாமா? என்ன சொல்ற? நீங்க மறந்தே போயிட்டேன். அதுக்குள்ள பாலாஜி வந்துடுறீங்க. கரெக்டான டைமுக்கு போயிடுற பிரியா. பிரியா, ஒரு காபி போட்டு எடுத்துட்டு வா. கடவுளே, மழைக்காலமா இருக்கு. மழை வீடே ஒழுகுது. என்ன பண்றது? குழந்தைங்களை வச்சுட்டு எப்படி பாத்துக்கிறது? ஆண்டவரே, நீங்க தான் என்னை காப்பாற்றணும். ஊர் மக்களுக்காக பல்வேறு உதவிகளை செய்த ஊர் தலைவருக்கு உதவிகள் ஒவ்வொரு நாளும் வந்து குவிய தொடங்கின. மக்கள் கொடுத்த பொருட்களை வீட்டில் வைக்க கூட இடமில்லை. இந்த நிலையில் அடுத்த நிமிடம் என்ன நடக்கும்? இதோ உங்கள் கண்மணி. சார், சார். யாரு? நான் தான் சார் மார்க்கோட பொண்ணு. ஓ, சிசிலியாவா? உள்ள வாமா. பிரியா, யார் வந்திருக்காங்கன்னு பாரு. வணக்கம்மா. வாங்கம்மா, வாங்க. நல்லா இருக்கியாமா? நீங்க செஞ்ச உதவியில நான் ரொம்பவே நல்லா இருந்தேன் சார். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி சென்னையில ஒரு பெரிய காலேஜ்ல எனக்கு சீட் வாங்கி கொடுத்தீங்க. நான் படிச்சு முடிச்சதும் ஒரு பெரிய கம்பெனில எனக்கு வேலையும் வாங்கி கொடுத்தீங்க. நான் அந்த கம்பெனில ப்ரமோஷன் ஆகி இப்போ நான் ஜப்பான்ல வேலை பார்க்கறேன் சார். ரொம்ப சந்தோஷமா. அப்பா அம்மா பாத்துக்கோமா. நீங்க செஞ்சது புண்ணியத்தினால என் குடும்பம் மட்டும் இல்லாம எங்க பெரியம்மா குடும்பம், என் சித்தி குடும்பம், என் பக்கத்துல இருக்கவங்க எல்லாரையும் நான் நல்லா பாத்துக்கிறேன் சார். ரொம்ப நல்லதுமா, சந்தோஷமா. சார், உங்களை ஞாபகம் வச்சு இந்த கிறிஸ்துமஸ்க்கு என் குடும்ப சார்பா உங்களுக்கு ஒரு பரிசு கொடுக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் சார். எங்களுக்கெல்லாம் எதுக்குமா பரிசு? கடவுள் இந்த உலகத்துக்கு புது வாழ்வு கொடுக்க தான் ஒரு மனிதனா பிறந்தாரு. அந்த நாளை தான் நம்ம கிறிஸ்துமஸா கொண்டாடுறோம். அந்த கடவுள் உங்க மூலமா எங்க குடும்பத்துக்கு உதவி செஞ்சிருக்காரு. அப்ப உங்களுக்கு தான் பரிசு கொடுக்கணும். என் கடமையை தானமா நான் செஞ்சேன். அப்படி இல்ல சார், நான் நம்ம ஊர் இன்ஜினியர் கிட்ட சொல்லி ஒரு 75 lakhsல உங்களுக்கு சின்னதா ஒரு வீடு கட்டி தரலாம்னு ஆசைப்படுறேன் சார். என்னது? 75 லட்சத்துல எங்களுக்கு வீடா? என்னம்மா சொல்ற? நீங்க இந்த ஊருக்கு செஞ்ச உதவிக்கு இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல சார். இது ஒரு சின்ன புள்ளி தான். எல்லாம் கடவுள் ஆசைப்படியே நடக்கணுமா? நம்மளோட மகிழ்ச்சியை பிறரோட பகிர்ந்துக்கிறதுதான் சார் உண்மையான கிறிஸ்துமஸே இருக்கு. ஆமாம்மா சிசிலியா, உங்களுக்கும் எங்களுக்கும் நம்ம எல்லோருக்கும் உதவி செய்யற கடவுளுக்கு கோயில்ல போய் நன்றி சொல்லிட்டு வருவோமா. நீயும் வாமா. பிரியா, குழந்தைங்களை அழைச்சிட்டு வா. பக்கத்து வீட்டு வினோலியாக்கா கூட்டிட்டு வா. நமக்கு உதவி செய்யற கடவுளுக்கு கோயில்ல போய் எல்லாரும் சேர்ந்து நன்றி சொல்லிட்டு வருவோம். வாங்க. ஆமா, வாங்க எல்லாரும் போவோம். நம்ம சர்ச்ல இன்னும் 1 hourல சப்போஸ் கிறிஸ்துமஸ் செலிப்ரேஷன் இருக்கு. வாங்க எல்லாரும் போலாம். சீக்கிரமா போலாம், வாங்க. ஹாப்பி கிறிஸ்துமஸ்.
முன்னே